நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது ஷோனில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அங்கே போனால் அங்கே உள்ள ட்ரெஸ்ஸு, உள்ள மேக்கப், சாப்பாடு எல்லாமே அவங்களா தான் தந்தாங்க. ஆனால் அதை பார்க்குறவங்களுக்கு இது நாங்களா வாங்கினோம், நாங்கள் ரொம்ப காசு வச்சிருக்கோம் அந்த மாதிரி யோசிச்சு நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. வணக்கம், நான் லீதரன். மலையகத்தை சேர்ந்த ஸ்னேகா எப்படி சொல்றதை விட இன்னொரு விஷயம் சொன்னா உங்களுக்கு தெளிவா விளங்கும். அதாவது பாலாவின் பட ஆக்டர் ஸ்னேகா, இங்கே பார்த்தீங்கன்னா சங்கர் படத்தில் நடிக்கக்கூடிய ஸ்னேகான்னு சொல்லி நமது மலையகத்தை சேர்ந்த, அதாவது நுவரெலியாவிலிருந்து சரிகமப்பா, ஜி தமிழோட சரிகமப்பா சீசன் 5 நிகழ்ச்சிக்கு இப்போ போயிருக்கிற தங்கை ஸ்னேகாவை பற்றிய நிறைய சர்ச்சையான விஷயங்கள் கொஞ்ச நாளைக்கு முதல் போய் கொண்டிருந்த விஷயம் இன்றைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு சர்ச்சையாக இருக்கிறது. இதை பற்றி லீதரை நான் கதைக்கலைன்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துப்பீங்கன்னு சொன்னால், இதுக்கு முதல் நடந்த ஜி தமிழனுடைய சரிகம்பா நிகழ்ச்சியை பற்றி அசானி, கில்மிஷா அவங்கெல்லாம் போட்டி போடும்போது நிறைய வீடியோ நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு நிறைய பேருடைய வரவேற்பு கிடைச்சிருந்தது. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கிளியர் பண்ணக்கூடிய விஷயங்களாக தான் நாங்கள் இந்த வீடியோலாம் தெரியப்படுத்தியிருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்னேகாவினுடைய சர்ச்சையான விஷயங்கள், அதாவது நான் சர்ச்சையான்னு சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சர்ச்சை எதையுமே ஏற்படுத்தலை. இந்த யூடியூபர்ஸ், அதாவது சோசியல் மீடியான்னு சொல்லுகின்ற ஒரு சில நபர்கள் இப்போ என்ன எடுத்துக்கொண்டான்னு பாருங்க. ஒரு கேமராவையும் மைக்கையும் நம்ம தூக்கணும்னு சொன்னால் நம்ம பேசுறது தான் எல்லாமே இந்த உலகத்தில் சரி என்ற அளவுக்கு நிறைய யூடியூபர்ஸ் ஃபேக்கான விஷயங்கள், அல்லது நமக்கு ஒருத்தர் பிடிக்கலையா அவங்கள அவதூறாக பேசுறது, இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி பேசுறது, எப்படி ஏகப்பட்ட கேவலமான விஷயங்களை ஒரு சில யூடியூபர்ஸ், நான் குறிப்பாக எல்லாரையுமே சொல்லலை, ஒரு சில யூடியூபர்ஸ் இதுக்கு முன்னாலேயும் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அதாவது பார்த்தோம்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணுறன்ற விஷயத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட காசை வாங்கி அதில் ஒரு கமிஷனை நம்ம அடித்து அதில் இருக்க மிச்ச காசை கொடுத்தும் கொடுக்காம ஏமாற்றி இப்படியான நிறைய கேவலமான விஷயங்களை பண்ணுற யூடியூபர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன். ஸோ அதுபோல் ஒரு பொண்ணு இலங்கையிலேருந்து மலையகத்திலேருந்து போய் அங்கே சரிகம்பா நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறாங்க. கலந்து கொண்டது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் சக்தி டிவி நடத்துகின்ற கிரவுண்ட் என்ற ஒரு பாடல் போட்டியில் பங்கு பெற்றிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி, அதாவது அவங்க சக்தி டிவியில் இலங்கையில் ப்ரோக்ராம் நடக்கும்போது போட்டு வந்த காஸ்டியூமும் ஜி தமிழினுடைய சரிகமா நிகழ்ச்சியில் போட்டு வந்த காஸ்டியூமையும் கம்பேர் பண்ணி நிறைய சர்ச்சையான விஷயங்கள் நிறைய கமெண்ட் எல்லாம் ஃபேஸ்புக், சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணப்பட்டிருந்தது. இன்றைக்கு அதுக்குரிய பதிலடியாக சரிகமப்பா நிகழ்ச்சியில் நம்மளுடைய அர்ச்சனா அவங்களே சொல்றாங்க, ஸ்னேகா நீங்க இதுக்குரிய ஒரு கிளாரிபிகேஷன் கொடுங்கன்னு சொல்லி. ஸோ தங்கை ஸ்னேகாவால் சொல்லப்பட்ட விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், சக்தி டிவியினுடைய பாடல் போட்டி நடக்கும்போது சக்தி டிவியே போக்குவரத்து செலவிலிருந்து அவங்களுடைய ஆடை, உணவு எல்லாத்துக்குமே ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் இதை ரெடி பண்ணிக்கிறாங்க. நான் சொல்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் அந்த நிகழ்ச்சி நடத்துதுன்னு சொன்னால் அவங்க அந்த நிகழ்ச்சியில் என்னென்ன காஸ்டியூம் அவங்க டிசைன் பண்ணுறாங்களோ அதுதான் போடுவோம். இதுதான் ரியாலிட்டி. இதுக்கு நம்ம இன்னும் வரல. நிறைய பேரால் சொல்லப்பட்ட விஷயத்தை பார்த்தீங்கன்னா, டிஆர்பிக்காக ஜி தமிழ், அதாவது இந்தியாவுடைய ஒரு தமிழ் சேனல் இலங்கையில் இருக்கிற மக்களை ஜஃப்னான்னு சொன்னால் எடுத்துக்கொண்டாங்கன்னா போரில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, அல்லது இந்த மலையகத்தை எடுத்துக்கொண்டா மலையகத்தில் கஷ்டப்படுறாங்க மக்கள் என்று சொல்லி இவங்க அதை டிஆர்பி ஏற்றி காசு சம்பாதிக்கிறாங்கன்ற விஷயத்தை ஷேர் பண்ணாங்க. உண்மை, அதுதான் உண்மை. இப்போ நம்ம ஒரு மீடியா நம்ம வச்சிருக்கோம்னு சொன்னால் நமக்கு ப்ராஃபிட் எங்கேருந்து வரும்? ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறேன், அதுக்கு விளம்பரம் டிஆர்பி இல்லாமல் விளம்பரத்துக்கு யார் காசு கொடுப்பாங்க? ஸோ யார் இந்த ப்ரோக்ராமுக்குரிய செலவெல்லாம் பார்க்குறது? நீங்களா? யூடியூப் நடத்த நம்மளா? ஸோ நம்ம யூடியூப்லேயே எது ட்ரெண்டிங்கில் இருக்க நியூஸோ அதை வச்சு தான் நாங்களே வீடியோ போடுறோம். ஸோ அதை நம்ம ஓப்பனாக ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். உண்மையில் டிஆர்பிக்காக அந்த விஷயம் நடக்குது. ஆனால் இன்னொரு சைட் பார்த்தோம்னு சொன்னால், யாழ்ப்பாணம் என்றால் யுத்த பிரச்சனை இருக்குது, இப்போ வரைக்குமே இருக்குது. இது தெரியாத முட்டாள் தமிழர்கள் யூடியூப் சேனல் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், மலையகம் என்று சொன்னாலே கஷ்டம். மலையகத்திலிருந்து இந்த ஸ்னேகா அவங்க போகிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே இருக்கிற மக்கள் அவங்கள அன்றாட தேவைக்காக வாங்குகிற அரிசி சாமானுக்குரிய காசை வச்சு தான் ஸ்னேகாவை டிக்கெட்லாம் போட்டு அவங்க போக்குவரத்துக்கு செலவெல்லாம் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. உண்மையான விஷயம். மலையகத்தை பற்றி அறியாத அல்லது 100% தெரியாத ஒரு சில நபர்களால் தான் இப்படியான விஷயங்கள் பரப்பப்பட்டீங்க. உண்மையிலே இப்போ வரைக்குமே அவங்களுக்கு கஷ்டங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ரெண்டு விஷயத்தையுமே ஹைலைட் பண்ணுறதுல என்ன இருக்குது?
ஸோ இது டிஆர்பிக்காக அவங்க யூஸ் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு என்ன தெரியல. ஸோ இப்படி வந்து திறமை உள்ள நபர்கள் இலங்கையில் திறமையை வந்து வெளிக்காட்டும் போது நிறைய நபர்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சக்தி டிவியினுடைய அதாவது இந்த மகுடம் என்று சொல்லி பாடகர்கள் வந்து படிக்கிற ஒவ்வொரு பாட்டுக்குமே ஒரு பேட் கமெண்ட் அல்லது வந்து ஸ்மைலி, அதாவது ஒரு நக்கலாகவே நம்ம சித்தரித்து கொண்டு இருந்த நாம அந்த போட்டியில இருந்து இந்தியாவினுடைய சரிகமப்பாவினுடைய அதாவது இந்தியாவினுடைய பிரபலமான ஜீ தமிழனுடைய போட்டிக்கு போகும்போது எல்லாரும் வந்து வேறு விதமாக கதைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் இடையில் இருக்கிற தாழ்வு மனப்பாங்கு தான் இப்படியான முன்னேறி வருகின்ற எமது கலைஞர்கள், அதாவது இலங்கையிலேருந்து கஷ்டப்பட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு இப்போ நம்ம கில்ஷா எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நம்ம எல்லாருமே ஆரம்பத்தில் என்கரேஜ் பண்ணி அவங்க வந்து முதலாவதுக்கு நிறைய மக்கள் தமிழர்கள், ஒட்டுமொத்த தமிழர்கள், இந்தியா இலங்கை இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழர்களுமே வந்து சப்போர்ட் பண்ணாதான் உண்மையிலே அவங்க முதலாவதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். அவங்களோட திறமையை தாண்டி இதுவும் ஒரு காரணம். ஸோ அதே போல் இந்த ஸ்னேகா அவங்க வந்து எங்கடா முன்னுக்கு வந்துருவாங்க. ஸோ இலங்கையில் இருக்கிற எல்லாம் கஷ்டப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து இப்படியான முன்னுக்காக ஒரு இடத்துக்கு வந்து போனாங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத தாழ்மை மனப்பாங்குள்ள ஒரு சில நபர்களால் எல்லாரும் என்ன சொல்லலை இப்படியான விஷயங்கள் வந்து பகிரப்படுது. இது வந்து நான் கதைக்கணும்னு நினைச்ச விஷயம். நான் நிறைய நாளாக வீடியோ போடலைன்றதால நான் ஷேர் பண்ணலை. ஸோ இப்போ நான் வீடியோ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதனால இந்த விஷயத்தில் வந்து நாள் போனாலும் பரவாயில்ல, நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லணும் இல்லையா. ஸோ இந்த டைம் பார்த்து தங்க ஸ்னேகா கூட வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து செலவு பண்ணலை, சக்தி டிவி தான் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க, இந்த ட்ரெஸ்ஸுலேருந்து ஃபுட்டுலேருந்து எல்லா விஷயமே அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிக்கிறாங்க. உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம். அடுத்தது சக்தி டிவி வந்து எப்படி காட்டணும் என்று சொல்லி அவங்க ஒரு டிசைன் வச்சுருப்பாங்க, அதை பற்றி அவங்க காட்டுறாங்க. ஸோ ஜீ தமிழ் இலங்கையில் மலைய மக்கள் கஷ்டப்படுறாங்கிற விஷயம் இப்போ வரைக்குமே சொல்கிறாங்க தானே, இலங்கையிலேயே நமக்கு தெரியலையா? ஸோ இந்த விஷயம் வந்து இன்னும் அரசியல்வாதிகளுக்கு தெரியலை என்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது இருக்கிறதா அவங்க காட்டியிருக்கிறாங்க. அப்படி இல்லை டிஆர்பிக்கு தான் காட்டுறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, காட்டட்டும், பிரச்சனை இல்லை. பாடகி, திறமையான பாடகர்கள் இலங்கையிலேருந்து போட்டிக்காக போகிறாங்க. அசானி, ஹில்மிஷா போல ஸ்னேகாவும் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வரணும். ஸோ அதுக்கு ஆதரவு தர முடிஞ்ச உண்மையான யூடியூபர்ஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்படி வந்து வெளியிடத்துல இருந்து கிடைக்கிற காசுகளை அல்லது வந்து நம்ம ட்ரெண்டிங் என்ற பேரில் சும்மா யாராச்சும் ஒருத்தவங்களை மொக்க பண்ணிக்கிட்டு யூடியூப் பண்ணுறவங்க தயவு செஞ்சு இப்படியான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுற விடுத்து உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களையும் ஸோ அதை ஷேர் பண்ணுங்கள். நான் யாராச்சும் மனது புண்படுற மாதிரி பேசியிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. அந்த மன்னிப்பு எதுக்காக கேட்டிங்கன்னு சொன்னால், நான் பேசினதால் உங்களோட மனது பாதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் நினைச்சிருந்தா அதுக்குரிய மன்னிப்பாக இதை எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மேற்கொள்ளலாம். நாளைக்கு